நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். நில்லு, எங்க ஓடுற? என்னாச்சு உனக்கு? பார்த்தா பேச மாட்டேங்கிற, முகத்தை திருப்பிட்டு போற. நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ ஒன்றும் தப்பு பண்ணல. தப்பு பண்ணதெல்லாம் நான் தான். நீ பண்ண தப்புக்கு எனக்கு எதுக்கு தண்டனை? நீயே சொல்லு. காலேஜ் வந்ததுலேருந்து பசங்க கூடயும் உன் கூடயும் தான் சுத்திட்டு இருக்கேன். இப்படி திடீர்னு பேசாம போனா கடுப்பாகாது? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு என்கிட்ட பேசாம போற? உண்மையை சொல்லு. உனக்கு என் மேல கோவம் இல்ல? எதுக்கு? நான் உன்கிட்ட பொய் சொன்னேன்னு கோவம் வரல? இதுக்கெல்லாம் யாராவது கோவப்படுவாங்களா? நாங்கெல்லாம் வாயை திறந்தாலே பொய் தான் சொல்லுவோம். இது ஒரு பிரச்சனையா? நிஜமா நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற சொல்லு. இங்க பாரு, நீ எதுக்காக என்கிட்ட போய் சொன்னேன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன் குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிஜமாலே உன் மேல கோவம் வரல, அன்பு தான் ஜாஸ்தியாச்சு. எப்பவும் உன் கூடவே இருக்கணும்னு தோணுச்சு, உன்னை நல்லபடியா பார்த்துக்கணும்னு தோணுச்சு. நீ பட்ட கஷ்டம்லாம் போதும், இனி விளையாட்டு கூட உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தோணுச்சு. போதுமா? இன்னொரு பாயிண்ட் விட்டேன். இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் படிச்சு இவ்வளோ அதிக மார்க் வாங்கியிருக்கேன்னு தெரிஞ்ச உடனே மேலே மரியாதை தான் ஜாஸ்தியாச்சு. இப்போ எதுக்கு கண்ணை கசக்கிற? இந்த பொண்ணுங்களே இப்படிதான். அன்பா பேசினா அழுவாங்க, காமெடி அடிச்சா கோவப்படுவாங்க, கோவப்பட்டா அன்பா பேசுவாங்க. கொலை பொண்டா சாமி. பொண்ணுங்க விஷயத்துல நிறைய அனுபவம் இருக்கு போல. எக்கச்சக்கமா. ஃபுல் டைம் வேலையே பொண்ணுங்களை படிக்கிறது தான், பார்ட் டைமாக தான் காலேஜ் படிக்கிறது. நாங்க நம்பிட்டோம். அப்பாடா, உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு தடவை வடிவேலேஷம் போட வேண்டியதா இருக்கே. நீ வேஷம்லாம் ஒன்னும் போடுறது இல்ல. அடப்பாவி, அப்ப என்ன வடிவேலாவே வாழ்றன்றியா? புரிஞ்சா சரி. இப்படியே எப்பவும் சிரிச்சுட்டே இரு. நீ கூடவே இருந்தா நான் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன காமெடி பீஸ்ன்ற? நான் அப்படி சொல்லல. புரியுது. நீ மட்டும் என் கூடவே இருந்தனா நான் என் வாழ்க்கை பூரா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். சரி சரி புரியுது. உன் ஃபீலிங்ஸை நான் சீரியஸா எடுத்துக்கிறேன்.